குழந்தை தொழிலாளர் ஒழிப்பை வலியுறுத்தி ஒரு விழிப்புணர்வு பாடல் பாடலாமா? குழந்தை வளர வேணும் குமர பருவம் தாண்ட வேணும், குழந்தை வளர வேணும் குமர பருவம் தாண்ட வேணும், அதுக்குள்ள கண்ணாலும் ராசாக்கா, அதுக்குள்ள கண்ணாலும் ராசாக்கா, குழந்தை கனவெல்லாம் என்னாகும் வேணாக்கா, குழந்தை கனவெல்லாம் என்னாகும் வேணாக்கா, குழந்தை வளர வேணும் குமர பருவம் தாண்ட வேணும், குழந்தை வளர வேணும் குமர பருவம் தாண்ட வேணும், அதுக்குள்ள கண்ணாலும் ராசாக்கா, அதுக்குள்ள கண்ணாலும் ராசாக்கா, குழந்தை கனவெல்லாம் வீணாகும் வேணாக்கா, குழந்தை கனவெல்லாம் வீணாகும் வேணாக்கா, குழந்தை பள்ளிக்கூடம் போச்சான்னு கேட்கறதில்ல நியாயம் உண்டு, ஆமா நியாயம் உண்டு, குழந்தை என்ன வகுப்பு படிக்குதுன்னு கேட்கறதுல அர்த்தம் உண்டு, ஆமா அர்த்தம் உண்டு, அதுக்கு கண்ணாலும் ஆத்தா இல்லையான்னு கேட்கறதுல என்ன நியாயம், ஆமா என்ன நியாயம், அதுக்கு படிப்பு போதுமுன்னு சொல்றதுல என்ன அர்த்தம், ஆமா என்ன அர்த்தம், 15 16 வயசு கூட தாண்டவில்லை, 15 16 வயசு கூட தாண்டவில்லை, பச்சை குழந்தை முகம் இன்னும் கூட மாறவில்லை, பச்சை குழந்தை முகம் இன்னும் கூட மாறவில்லை, உடம்பு மனசெல்லாம் பிஞ்சாத்தா, உடம்பு மனசெல்லாம் பிஞ்சாத்தா, பிஞ்ச பழுக்க வச்சு நஞ்சாக்க வேணாத்தா, பிஞ்ச பழுக்க வச்சு நஞ்சாக்க வேணாக்கா, குழந்தை படிக்க வேணும் குமர பருவம் தாண்ட வேணும், குழந்தை படிக்க வேணும் குமர பருவம் தாண்ட வேணும், அதுக்குள்ள கண்ணாலும் ராசாக்கா, அதுக்குள்ள கண்ணாலும் ராசாக்கா, குழந்தை கனவெல்லாம் என்னாகும் வேணாக்கா, குழந்தை கனவெல்லாம் என்னாகும் வேணாக்கா, அதனால அந்த குழந்தை தொழிலாளர் முறையும் ஒழிக்கணும், குழந்தை திருமண முறையும் நம்ம ஒழிக்கணும். அந்த விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் வரணும். அதுக்காக அந்த பாடல். பச்சை மரம் காணலையே, பாதையோரம் காணலையே, ஹைவேஸ் ரோடு வந்து சேர்ந்துருச்சே, அழகான மரங்கள் எல்லாம் போயிருச்சே, 100 ஆண்டு வாழ்ந்த மரம், நோய் நொடிய தீர்த்த மரம், அப்படியே அடியோட காணலையே, கரண்ட் கம்பம் காத்தோட்டம் தரலையே, என்னோட வீடெங்கே, நான் வாழ்ந்த கூடெங்கே, குயிலு குருவி எல்லாம் தேடுதுங்கே, வாயில்லா ஜீவன் குரல் கேட்கலையா, அதுக்கு ஆறுதல் கூற யாரையா. பள்ளிக்கூடம் திறந்துருச்சு தெரிஞ்சுக்கோ, வெள்ளு கூட அடிச்சிருச்சு கேட்டுக்கோ, எப்ப வர போற தம்பி எப்ப வர போற, பள்ளிக்கூடம் வந்து எப்ப பாடம் படிக்க போற, நீ ஒத்தையில வீட்டுக்குள்ள நெதம் விட்டத்தை பார்த்துக்கிட்டு என்னத்தை பண்ண போற, எப்ப வர போற தம்பி எப்ப வர போற, பள்ளிக்கூடம் வந்து எப்ப பாடம் படிக்க போற, வகுப்புல பாக்குறேன் உன்னைய காணோம், வாசல் வந்து பாக்குறேன் அங்கேயும் காணோம், வீடு தேடி போனேன் காணாத தூரம், தேடி தேடி நெஞ்சில் தாழாத வாரம், எங்க நீ போனாலும் பள்ளிக்கூடம் அதுதாண்டா உனக்கான சிறந்த. ஒரு அழகிய கிராமத்தில் கதிர் என்ற 12 வயது சிறுவன் அவங்க அம்மாவோட வாழ்ந்து வந்தான். கதிர் பள்ளிக்கூடம் போகாமல் பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன செங்கல் சூளையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு புதிய ஆசிரியர் வந்தார்.
கதிரோட அம்மா கிட்ட போய், நீங்கள் கதிரை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்கம்மா, அப்போ தான் அவனோட வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொன்னார். கதிரின் அம்மா ஆரம்பத்தில் தயங்கினாலும் பின்பு ஆசிரியர் விடாது முயற்சி பண்ணதுனால கதிரை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனாங்க. கதிர் ஆரம்பத்தில் மெதுவாக தயக்கத்தோடு படித்தாலும் போக போக நன்கு படித்து சிறந்த மாணவனாக மாறினார். கதிர் ஒரு காலத்தில் அந்த ஊரினுடைய தாசில்தாராக மாறினார். பிறகு அவர் வேலை செய்த செங்கல் சூளையில் குழந்தை தொழிலாளர்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்கினார். கதிர் இப்போது அவருடைய ஆசிரியரை நன்றியோடு பார்க்கிறார்.